இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஒரு வாரமாக நிலவி வந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றன. இதன் மூலமாக ஒரு வாரமாக நிலவி வந்த போர் பதற்றம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மாலை 5 மணிக்கு இருதரப்பும் தாக்குதலை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். போர் நிறுத்தம் தொடர்பான முடிவில் மூன்றாவது நாட்டின் தலையீடு இல்லை என்றும் இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. போர் நிறுத்தம் என்பது இரு நாட்டு ராணுவ தரப்பில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் இந்திய வெளியுறவு தரப்பில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரை, ஆகாயம், நீர் வழியாக எந்த தாக்குதலும் நடத்தப்படாது, முழு போர் நிறுத்தம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டது என்றும் இந்திய வெளியுறவுத்துறை தரப்பிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை இயக்குநர் இன்று மாலை 3:35 மணிக்கு இந்தியாவை அழைத்து பேசியதை தொடர்ந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஒரு வாரமாக நிலவி வந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் ஒரு வாரமாக நிலவி வந்த போர் பதற்றம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. மாலை 5 மணிக்கு இரு தரப்பும் தாக்குதலை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். போர் நிறுத்தம் தொடர்பான முடிவில் மூன்றாவது நாட்டின் தலையீடு இல்லை என்றும், போர் நிறுத்தம் என்பது இரு நாட்டு ராணுவ தரப்பில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் தற்போது தெரிவித்திருக்கிறார். தரை, ஆகாயம், நீர் வழியாக எந்த தாக்குதலும் நடத்தப்படாது என்றும், முழு போர் நிறுத்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது என்றும் இந்திய வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை இயக்குநர் இன்று மாலை 3:35 மணிக்கு இந்தியாவை அழைத்து பேசியதை தொடர்ந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஒரு வாரமாக நிலவி வந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் ஒரு வாரமாக நிலவி வந்த போர் பதற்றம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. மாலை 5 மணிக்கு இரு தரப்பும் தாக்குதலை நிறுத்தியிருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். போர் நிறுத்தம் தொடர்பான முடிவில் மூன்றாவது நாட்டின் தலையீடு இல்லை என்றும், போர் நிறுத்தம் என்பது இரு நாட்டு ராணுவ தரப்பில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். தரை, ஆகாயம், நீர் வழியாக எந்த தாக்குதலும் நடத்தப்படாது என்றும், முழு போர் நிறுத்தம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டது என்றும் இந்திய வெளியுறவுத்துறை தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை இயக்குநர் இன்று மாலை 3:35 மணிக்கு இந்தியாவை அழைத்து பேசியதை தொடர்ந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஒரு வாரமாக நிலவி வந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ஒரு வாரமாக நிலவி வந்த போர் பதற்றம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. மாலை 5 மணிக்கு இரு தரப்பும் தாக்குதலை நிறுத்தியிருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். போர் நிறுத்தம் தொடர்பான முடிவில் மூன்றாவது நாட்டின் தலையீடு இல்லை என்றும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். போர் நிறுத்தம் என்பது இரு நாட்டு ராணுவ தரப்பில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தரை, ஆகாயம், நீர் வழியாக எந்த தாக்குதலும் நடத்தப்படாது என்றும், முழு போர் நிறுத்தம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டது என்றும் இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை இயக்குநர் இன்று மாலை 3:35 மணிக்கு இந்தியாவை அழைத்து பேசியதை தொடர்ந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தியா தரப்பில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற வகையில் பதிலடியும் கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்தது. கடந்த ஒரு வாரமாக நிலவி வந்த போர் பதற்றம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஒரு வாரமாக நிலவி வந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். மாலை 5 மணிக்கு இரு தரப்பும் தாக்குதலை நிறுத்தியிருக்கிறது. போர் நிறுத்தம் தொடர்பான முடிவில் மூன்றாவது நாட்டின் தலையீடு இல்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் போர் நிறுத்தம் என்பது இரு நாட்டு ராணுவ தரப்பில் எடுக்கப்பட்ட முடிவு என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். தரை, ஆகாயம், நீர் வழியாக எந்த தாக்குதலும் நடத்தப்படாது என்றும், முழு போர் நிறுத்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது என்றும் இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை இயக்குநர் இன்று மாலை 3:35 மணிக்கு இந்தியாவை அழைத்து பேசியதை தொடர்ந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தியா தரப்பில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஆபரேஷன் மூலமாக
ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஒரு வாரமாக போர் பதற்றம் நிலவி வந்தது. ஒரு வாரமாக நிலவி வந்த போர் பதற்றம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஒரு வாரமாக நிலவி வந்த போரை முடிவுக்கு கொண்டு வர இரு நாடுகளும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். மாலை 5 மணிக்கு இரு தரப்பும் தாக்குதலை நிறுத்தியிருக்கிறார்கள். போர் நிறுத்தம் தொடர்பான முடிவில் மூன்றாவது நாட்டின் தலையீடு இல்லை என்றும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். போர் நிறுத்தம் என்பது இரு நாட்டு ராணுவ தரப்பில் எடுக்கப்பட்ட முடிவு என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். தரை, ஆகாயம், நீர் வழியாக எந்த தாக்குதலும் நடத்தப்படாது என்றும் முழு போர் நிறுத்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது என்றும் இந்திய வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை இயக்குநர் இன்று மாலை 3:35 மணிக்கு இந்தியாவை அழைத்து பேசியதை தொடர்ந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியாக தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம்.